கார்த்திக புராணம் 21வது அத்தியாயம். கேளாய் சத்யபாமா. இவ்வாறு விஷ்ணு கணங்கள் உரைத்ததை கேட்ட தர்மதத்தன் என்ற பிராமணன் மிகவும் ஆச்சரியத்துடன் கூடியவராக மறுபடியும் அவ்விஷ்ணு கணங்களை நோக்கி, ஓ தேவகணங்களே, சமஸ்தமான உலகங்களில் உள்ளவர்கள் யஜ்ஞம், தானம், விரதம், தவசு, தீர்த்த ஸ்நானம் இவைகள் செய்வதால் ஏற்படும் பலனும், பக்தாளுடைய ஆர்வத்தை நிறைவேற்ற எவ்விதம் பகவானை ஆராதனை செய்வது, அவ்வாறு ஆராதனை செய்பவர்களுக்கு விஷ்ணுவானவர் எவ்விதம் சாநித்தியத்தை அடையச் செய்வார், மேலும் அவர்களுக்கு ஜனன மரணத்தினின்று எப்பொழுது விமோச்சனம் ஏற்படும், இவைகள் எல்லாம் எனக்கு தெளிவுற எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்க, அதற்கு விஷ்ணு கணங்கள், பிராமணரே, நீ கேட்ட கேள்விக்கு உபமானமாக ஒரு கதை சொல்கிறோம், கேட்பாயாக என்று விஷ்ணு கணங்களின் ஒருவராகிய புண்ணியசீலன் என்பவர் சொல்லத் தொடங்கினார். கேளாய் பிராமணரே, அதாவது காஞ்சிபுரி என்ற ஒரு நகரம் இருந்தது. அந்நகரமோ தொண்டை மண்டலத்தில் கண்ணுள்ள ஒரு திவ்ய புண்ணியஸ்தலம். அந்நகரமோ 11,000 கோயில்களை கொண்ட ஒரு பெரிய க்ஷேத்திரம். அங்கு கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமான் திருவேகம்பனார் என்றும் அம்மையார் காமாட்சி தேவி என்றும் பெயர் பெறுவர். மேலும் அங்கு வரதராஜ பெருமாள் கோயில் கொண்டிருக்கும் மகா புனிதமான விஷ்ணுவாலயமும் உண்டு. அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலமாகிய அக்காஞ்சி மாநகரை சோழ மகாராஜரானவர் பிரதான ராஜதானியாக வைத்துக்கொண்டு அரசாண்டு வந்தார். அப்பேற்பட்ட நகரத்தில் செல்வம், கல்வி, அறிவு, ஒழுக்கங்களில் சிறந்தவர்களும் கொடையில் சிறந்த பாரி போன்ற வள்ளல்களும் தோன்றி செய்வதற்கரிய பல அரும் செயல்களையெல்லாம் செய்துள்ளார்கள். அப்பேற்பட்ட சோழ நாட்டிலே அவ்வரசரானவர் தர்மத்தில் மிக்க விருப்பம் கொண்டும் தெய்வ பக்தியில் மனம் செலுத்தியும் பகைவரை அடக்கி ஆள்வதில் மிகுந்த திறமை வாய்ந்த வீரனாக விளங்கியும் குடிகளிடம் 1/6 கடமை வாங்கியும் அந்நாட்டு பிரஜைகள் எல்லாம் தன் உயிரை போல பாவித்து வெகு நீதியுடன் அரசாண்டு வந்தார். குடியிருப்போரெல்லாம் அவ்வரசனை தன் கண்முன் தோன்றிய தெய்வம் என்று பாவித்து அவனடி வணங்கி இன்புற்று வாழ்ந்திருந்தார்கள். அரசனும் அக்குடிகளின் பால் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு யாதொரு இடையூறும் நேராமல் தன் கண்ணிமை போல ரட்சித்து வந்தார். இப்படி இருக்க ஒரு நாள் அரசனானவன் அனந்த பத்மநாபரை தரிசிக்க வேண்டி கோயிலுக்கு எழுந்தருளினார். அப்படி கோயிலுக்குள் சென்று சுவாமியை கண்டு தரிசித்த பிறகு அர்ச்சகரை அழைத்து மணிமுத்து, வஜ்ர வைடூரியம் முதலான நவரத்தினங்களாலும் புஷ்பங்களாலும் அனந்த பத்மநாப சுவாமியை சாஸ்திரோகமாக சகஸ்திர நாமார்ச்சனை செய்ய சொல்ல, அர்ச்சகரும் அரசன் கட்டளையை ஏற்றுக்கொண்டு சுவாமியை அர்ச்சனை செய்து தீபாரதனை காட்டிய பின் சோழராசரானவர் சுவாமியை சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு பின் அர்ச்சகரால் கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு பகவானின் திவ்ய ரூப அலங்காரத்தை கண்டு கழித்து கொண்டிருக்கையில் அங்கு ஒரு பிராமணன் விஷ்ணு பூஜை செய்வதற்காக கமண்டலத்தில் தீர்த்தமும் துளசி பத்திர புஷ்பத்துடனும் வந்து ஸ்ரீ அனந்த பத்மநாபரை விஷ்ணு சுக்தம் பாராயணம் செய்து கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்வித்து துளசி புஷ்பத்தால் அஷ்டோத்திர நாமார்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தியை காட்டிய பின் பகவானை அடிபணிந்தார். இப்படி இந்த பிராமணர் செய்த துளசியின் அர்ச்சனையால் அரசனானவன் அர்ச்சனை செய்த நவரத்தினங்கள் எல்லாம் துளசி பத்திர புஷ்பத்தால் மறைக்கப்பட்டன. இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சோழ மன்னருக்கு கோபம் வந்து அப்பிராமணரை பார்த்து, ஓய் பிராமணரே, பகவானுக்கு பிரீத்தியாக என்னால் சமர்ப்பிக்கப்பட்ட நவரத்தின புஷ்பங்கள் எல்லாம் நீ அர்ச்சித்த துளசி பத்திர புஷ்பத்தால் மறைக்கச் செய்தாயே. ஆனால் என்னை நீர் யார் என்பது அறியாது இவ்வாறு செய்தனே. நானும் ஓர் விஷ்ணு பக்தனே, இருந்தாலும் நான் அரசன் என்பதை உணராது என்னை அவமதித்தீர். இப்பேற்பட்ட மடத்தனம் செய்வது நீதியல்ல என்று கோபித்து கொண்ட வேந்தனை அந்த அந்தணன் மகா பொறுமையுடன், அரசே, மன்னிக்க, நீர் செய்யும் பகவான் பக்தியை நான் அறிவேன். ஆனால் நான் செய்யும் மனோபக்தி பூஜையை நீர் அறிய மாட்டீர். ஆகையால் தான் என் மீது கோபித்து கொண்டீர். இது நீதி அல்ல. பகவானோ ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் எல்லோரிடத்திலும் கருணை கொண்டவர்.
உம்மிலும் எம்மிலும் அன்புடையவர். அவருக்கு அரசர் என்றும் ஆண்டி என்றும் வித்தியாசமில்லை. நானோ நிஜ பக்தியில் ஈடுபட்டு சதா அவருக்கு தொண்டு செய்து வருகிறேன். நீர் அர்ச்சித்த நவரத்தின புஷ்பங்களாலும் நான் அர்ச்சனை செய்த துளசி புஷ்பங்களாலும் அவர் பிரீத்தியடையப் போவதில்லை. அஞ்ஞானமாகிய இருளை போக்கி ஞானமாகிய ஒளியில் நின்று ஏக மனதுடன் அவரை தியானிப்பதே முக்திக்கு ஹேதுவாகும். அரசே, கடவுள் பக்தி நிலை இன்னதென்பது அறியாது பேசிவிட்டீர். இருந்தாலும் தாங்கள் எவ்வளவு காலம் இருந்து பகவானை ஆராதித்து வருகிறீர் சொல்லும் என அரசன், அந்தணரே, நன்றாய் கேட்டீர். வீண் கர்வம் கொண்டு பிதற்றாதீர். அதம்பனாகிய உனக்கு எவ்வளவு பக்தி ஏற்பட்டிருந்தால் இந்த பகவானுக்கு பிரீத்தியான யஜ்ஞமோ தானமோ தேவாலயமோ உன்னால் செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை, அப்படி சக்தி இல்லாமல் உனக்கு பக்தி என்னும் அகங்காரம் ஏற்பட காரணம் என்ன? இது எல்லாம் நன்றாக ஆலோசித்து இதோ ஆலயத்தில் எழுந்தருளிருக்கும் பிராமணர்களுக்கு முன் தெரியப்படுத்தும் என விஷ்ணுதாசர், அரசே, இவ்விஷயம் நீரும் நானும் விவாதித்து கொள்வதில் பயனில்லை. நிஜம் பக்தியுள்ளவர்களின் பக்தி நிலை பகவானே வந்து நிரூபிப்பார். இவையெல்லாம் இங்கு வந்திருக்கும் மகாஜனங்களும் அறியட்டும் என்றுரைத்து அவரவர்கள் இருப்பிடம் சேர்ந்தார்கள். அப்படியே அரசனும் அரண்மனை அடைந்து கோவிலில் நடந்த சம்பவத்தை கேட்டு மனம் சகியாது இரவில் நித்திரை இல்லாமலும் சிந்தித்து கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு ஜோதி தோன்றி, அரசரே, நீர் ஏன் கவலை கொண்டிருக்கிறாய்? இன்று கோவிலில் உம்முடன் வாதம் செய்த பிராமணன் என் நிஜ பக்தனே. அவனை இன்னார் என்று அறியாது நீ அவரை நிந்தித்து பேசிவிட்டாய். தெரிந்து கொள் என்று சொல்லி ஜோதி மறையவே அரசன் அடங்கோனா துக்கம் அடைந்தவராய் அந்த பிராமணரை மறுநாள் வரவழைத்து தான் செய்த அபச்சாரத்தை பொறுத்து கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார். அதற்கு பிராமணர், அரசே, நீர் செய்த அபச்சாரத்தை யான் பொறுத்து கொள்ள அவ்வளவு அருகனல்ல. பகவானே இதை பொறுத்து உம்மை கடாட்சிப்பார். இனிமேல் நீர் பகவானையே சேவித்து கொண்டிரும் என்று சொல்லி விடை பெற்று சென்று விட்டார். பிறகு அரசன் மனம் தெளிவடைந்து விஷ்ணு சம்பந்தமான யாகங்களை செய்யத் தொடங்கி அந்த யாகத்திற்கு வேண்டிய சாமக்கிரியைகளை சேகரிக்க மந்திரியை கட்டளையிட்டார். அரசரின் உத்தரவின்படி யாகத்திற்கு வேண்டிய பொருள்களும் யாகசாலையும் ஏற்படுத்தி அரசருக்கு அறிவிக்க அரசன் மகா சந்தோஷம் அடைந்தவராக யாகசாலையை அடைந்து தனது குல குருவாகிய மௌத்கல்யரை வரவழைத்து அஷ்டருத்விக்களையும் நியமித்து யாகத்தை சம்பூர்த்தி செய்து அநேக தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்க ஆலயத்தில் விஷ்ணுதாசரானவர் பஞ்ச நியமங்களை செய்து கொண்டு பக்தி பூர்வமாக பூஜித்து துளசி பரிபாலனத்தையும் ஏகாதசி விரதமும் துவாதசாட்சர ஜபமும் பாப்ப நிவர்த்தியான விரதமும் நிருத்த கீத வியாத்தியமும் கோஷித்து சோடசோபச்சார பூஜை செய்தும் அப்பிராமணர்கள் உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் சதா சர்வ வியாபகராக இருக்கின்ற விஷ்ணுவை மனதில் ஸ்மரித்து கொண்டு பகவானை சந்தோஷிக்கச் செய்தார். இங்கனம் இப்படி இருக்க அரண்மனையில் அரசன் செய்யும் யாகாதி தான தர்மங்கள் நியதி தவறாமல் நிறைவேற்றி சமஸ்த இந்திராதி கர்ம பலத்தை அடைந்தவரானார். தவிர விஷ்ணுதாசரானவர் விஷ்ணு கோவில் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டார். ராதே கிருஷ்ணா.